கிட்ட பஞ்சாயத்து வச்சாகணும்ன்றதுதான் இன்னைக்கு மீட்டிங். நாளை எது போறதுக்குள்ள பஞ்சாயத்துக்கு அவனை விடுறதா. அம்மா முடியும்னு படுத்துட்டு இருந்தேன், என்ன எழுப்பிட்டு தூத்திட்டு வந்துருக்கீங்க. இருக்காத மாமி பக்கத்துல உட்கார்ந்து தானே உட்காந்துருக்கேன். அவளே பத்த பக்கத்துல உட்காந்துருக்கா. இங்கதான் எங்க அம்மா கிட்ட இருந்து தெத்திட்டீங்க, அடிச்சு தெத்திருக்கீங்க பாத்துக்கோங்க. அவன் புருஷன் தெரிஞ்சு என்ன ஆகுறது சொல்லுங்கம்மா. பண்ணுவான் என்ன பண்ணுவான்னு எல்லாம் எனக்கு தெரியாதுதான். அவனுக்கு அவன் பொண்டாட்டி வந்துடக்கூடாது. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். இனியும் பூர்ணிமா தானே இருந்தீங்க, அப்புறம் எப்படி ஓட்டினீங்க? நீங்க இனியும் பூர்ணிமா நடிக்காத. அவன் எப்ப பாரு திட்டிட்டே தானே இருப்பான். அவர் என்ன திட்டுவாரு? என்ன புது கதை சொல்றீங்க? இப்படி சொல்றா பாருங்கக்கா. அக்கா ஒரு வாட்டி படத்துக்கு போய் வரான்ட்டு அவன் கத்துன்னு கத்தல வீட்டுல. டென்த் முடிச்சுட்டு பசங்க கூட போகும்போது பசங்களா போறதுனால எதுக்கு வரணும்னு திட்டினாரு. சரி, அதுக்கப்புறம் நான் போகாமல இருந்தேன். பசங்களா இருந்ததுனால தான் திட்டினாரு. ஆமா, அதுக்கப்புறம் அரசு தான் உனக்கு கூப்பிட்டு போனான். அதுக்கப்புறம் நீ பெருசா எங்கேயுமே அவங்க கிட்ட கேட்க மாட்டேன், எல்லாமே அரசு கிட்ட தான் கேட்ப. அண்ணன் இருக்கும்போது அண்ணன் கிட்ட தானே கேட்கணும். அதான் எதுக்குடி பழைய கதையை கலருங்க. எனக்கு தெரிஞ்சே ஆகணும், ஒட்டவே மாட்டான். எப்ப இதெல்லாம் நடந்தது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். மண்டை பிச்சுக்குதுக்கு அந்த விஷயம் தெரியாம. நம்ம கிட்ட கூட சொல்லலையே. அன்னைக்கு ஊர்ல பொண்ணு பக்கம் கதெல்லாம் பேசும்போது கூட எனக்கமா பக்கத்துல நின்றுட்டு இருந்தாலக்கா. புருஷனுக்கு பொண்ணு பாக்குறான், அமைதியா நிக்கிறாளு. யார் வீட்டுல ஏதோ நடக்கிற மாதிரி. அதான் அதுக்கப்புறம் திட்டாளு சொல்றீங்க. அந்த திட்ட திட்டினாலுமா அந்த கத்து கத்தி பேச்சு பேசி அந்த வீடு அவளுக்கு சொந்தமாக்கிட்டு நிச்சயதார்த்தம் அவங்க அண்ணன் மட்டும் தான் எடுக்கணும்னு சவால் விட்டாளு. இது வந்து உங்க வீட்டுல பாத்துக்கோன்னு சொன்னாலு. நம்ம கதைதான் ஓடுது, ஓடிடலாமா? இங்க ஓட்டுறது. ஆமால, எங்க வீடு உங்களுக்கு சொந்தமாக்கிட்டீங்க அப்படிதானக்கா? என்னடா இப்பெல்லாம் பேசுறீங்க? உங்க மருமக வாங்கிட்டால. இப்ப நாங்க பேசணும், அதெல்லாம் ஒண்ணும் வாங்கல. இன்னும் உங்க வீடாதான் இருக்கு. வீடாதான் இருக்கு. ஆமாங்க, ஆமா. இந்த சொத்து அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அவன் எப்பத்துல இருந்து போச்சு நம்ம கதையை சொல்ல. போகமா படுத்துறீங்க, அவன் இல்லாத குறைத்து தேய்க்கிறீங்களா? அம்மா என் பொருளை எப்படி சொல்லிட்ட? என்ன ஒழுங்கா சொல்லு. அவன் எப்ப ப்ரப்போஸ் பண்ணான், நீ எப்ப ப்ரப்போஸ் பண்ண? நீங்க பேசிக்காத எப்படி லவ் பண்ணீங்க எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. இப்ப உங்களுக்கு பொழுது போல, அதனால என்ன வச்சு ஓட்ட பாக்குறீங்க. கதைய சொல்லுடி. எனக்கு தெரியாது. தெரியாதுன்றது ஒரு பதிலாடி. ப்ளீஸ். இந்த பக்கம் காத்து வீசுது. நாங்க தான் சொன்னோம், பொண்ணு எல்லாம் முருந்திருக்க முடியாத வந்திருப்பாரு. இப்ப சொல்லி கூட்டு போ பாக்குற. எங்க புருஷன் அந்த வாய்ப்பு இல்லையே. ஆமா, எழுத்து பிடிச்சதே பேசுவாரு. என்ன இந்த ரூம்ல இருக்கவங்களுக்கு மேடம் கூட பேசணும், அந்த ரூம்ல இருக்கவங்களுக்கு மேடம் இல்லாம போயிட்டே போகணும். இந்த அப்பாங்களால இந்த பொண்ணை போட்டு இருக்க முடியாது. ஆமா, உடனே கூப்பிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள என்ன பண்றது? நாங்க பொம்பளைங்க பேசுறதா போடா. தெரியாதுப்பா, நான் சொல்ல எதுவும் சொல்லிட்டேன். அந்த ரூம்ல இருக்கவங்க இவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க, இவங்க வேணுமா, அதான் வந்தேன். சரி, அப்புறம் அழுத போறாங்க. சரி, அப்புறம் மொத்த கும்பல வந்துடும், நம்ம பேசுற சுதந்திரமா போயிடும். அப்படின்னா தெத்திடுங்க. இவ்வளவுதான் உங்க பாசம். நாங்களும் கொஞ்சம் எங்க புருஷனை பத்தி பேசிக்கிறோங்க. வந்துட்டா ஒண்ணும் முடியாதுல்ல. தெத்தி விட்டுருங்க. பறக்கிறேன் பாருங்க, பத்தி நல்ல கதை போடாங்க. ஆனா ஓட்டுறதுக்கு ரெடியா இருக்கான். சரி, நீங்க பேசுங்க, நான் போயிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நீ மட்டும் தண்ணி வந்துருல. அதான் தெத்தி விட்டீங்களா, அப்புறம் என்ன? கொஞ்ச நேரம் கழிச்சு வாடி. ஓகே ஓகே, போலாம் 2 minutes. இந்த ட்ரெஸ் சரி பண்ண அது கூட கிடையாது. அப்பா எல்லாம் இங்க இருக்காங்க. போலாம் கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்களே. சொன்னீங்க அந்த ரூம்ல இருக்கவங்க கூப்பிட்டாங்கன்னு. யார் வீட்டுன்னா சொந்தம் இல்லாதப்பா. நீ பாசமா போடல. என்ன சொல்ல வரீங்கன்னு
இன்னைக்கு யாரும் இல்லை இந்த ரூம் யாருக்கு சொன்னோம்? யாருக்குமே சொந்தம் இல்லையே. நம்ம இந்த கேரவன்ல பொண்ணு எந்த ரூம் கொடுப்பேன்? ரூம்ல தான். நான் எல்லா ரூம்லயும் கொடுப்பேனா? அதிகமா எந்த ரூம் கொடுப்பேன்? அதிகமா இந்த ரூம் தான். இது யார் ரூமு? இந்த ரூமு. போதுமா? இந்த ரூம்ல இருக்கவங்க உனக்கு கூப்பிடுறாருன்னு சொன்னேன். இந்த ரூமுக்கு சொந்தக்காரர் உனக்கு கூப்பிடுறாருன்னு சொன்னேன். இது போய் சொன்னீங்களா? நான் போய் சொல்லல. அவங்களா அது உங்க அப்பா நினைச்சுக்கிட்டாங்க. நான் உங்க அப்பா நினைச்சு என்ன சொன்னேன்னா, இல்ல எங்க அப்பான்னு சொன்னேன்னா கூப்பிட வந்திருக்கேன்னு தான் சொன்னேன். தெரியும்ல, உங்களுக்கு கூப்பிட்டாங்கன்னு தான் சொன்னேன். காடு இது எப்பவுமே இப்படி பேசி பேசி ஜெயிக்குதுடா. வீடு தப்பாயிடும். நம்ம பேசியே பேசிட்டு இருக்காங்க. அவங்க யாரும் வெளியே வர மாட்டாங்க. இவங்களாம் அப்படிதான் விருப்பத்ததவா இதான் சரிப்பட்டு வராது பட்டும். எல்லாம் வரும் நீ வா. நான் விருப்பத்தாதீங்க. பேச்சு வார்த்தை வச்சுக்கூடாது. என்னங்க பண்றீங்க? பேச்சு போடும் அமைதியார். நீ இது நெசசரியா? தனக்கு நீ தப்பாக போகுது. அமைதியா இருந்தா அமைதியா இருக்கணும். எப்பத்துல நீங்க மறுபடிதமா மாறுனீங்க? அமைதியா இருந்தா அமைதியா இருக்கும். ப்ளீஸ் பட்டு பிரச்சனை வேண்டாம் பட்டு. இது வந்து பார்த்து புருஷனா இருக்கல அமைதியா இருக்கும். சரி பிடிவாது கொடுமையாது. ஓடுறதுக்கா? இன்னும் ஓட முடியாதுங்க. பிடி வந்து விடுறீங்களா? ரொம்ப கோவம் போட்டுறீங்க. என்ன ஒன்னும் இல்ல பசாமி. நீ கூப்பிடாத கிட்டதான் இருக்கு. என்ன வருது? ஒரு ஒண்ணும் இல்லைங்க. முடியாது. இன்னும் வந்துட்டு இருக்கேன். இந்த மானம் போயிடும். தனியா என்ன பண்ண சொல்லிக்கிறேன். இன்னும் பெருசா பண்ணல. புரியுதுல? பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டாலே இஷ்டத்துக்கு அது வந்தாங்கன்னா பயமா இருக்கு. அது முச்சட்டையில முடிச்சிட்டீங்களா? இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நாளுக்கு சேர்த்து வச்சு பண்ணணும்ல. அம்மே விளையாடாதீங்க. பிடிக்கல போ. இல்ல பிடிக்காம இருக்குமா? பண்றது பிடிக்கல. பிடிக்குது பிடிக்கலன்னு இல்ல, பயமா இருக்கு. பயமா இருக்கா இல்லையா கேட்டு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டேன். பிடிக்கும். உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதை கேட்கல. நான் பிடிக்கும்னு சொல்லிட்டேங்க. அப்புறம் யாராவது வந்தா என்ன? இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நீங்க அந்த நாட்டுல பழகிட்டு எனக்கு இதெல்லாம் பயமா இருக்கு. வச்சுக்கிட்டு ஒரு கூட போட முடியும். அது மட்டும் தான் போட முடியும். சரி பாத்துக்கிறேன். என் பொண்ணு அப்புறம் எனக்கு தெரியும். எல்லாருக்கும் எல்லாருக்கும் இருக்க போறோம். புரியுதுல? மாட்டீங்களா? இருக்கலாம். அதோட விடுங்க. யாருக்கும் கேட்காதீங்க. எனக்கு அது போதும். விழுப்புரம் வரமாட்டியா? அப்புறம் என்ன தெரியும் ஜாஸ்தி. அதெல்லாம் இப்போ வந்து ஜாஸ்தி என்ன ஒத்துக்கலாம். நீங்க பிஸியா இருப்பீங்க. எல்லாரும் கூட தான் இருப்பீங்க. வீட்டுக்கு போனா அங்க நம்ம தூரம் நிக்க வச்சு சாமி கொண்டு வைப்பாங்க. வீட்டுக்கெல்லாம் போவீங்க. ஆனா புருஷனை மறந்துடாதீங்க. அதனால எங்க இருந்து இதுக்கு நான் பிடிச்சிருவேன். சமத்தா நல்ல பொண்ணா இருந்தீங்கன்னு சொல்லுவேன். நான் சொல்றேன். இதெல்லாம் சமத்தா நல்ல பொண்ணா இருந்துட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா அண்ணா பாத்துக்கோ. மற்றவங்களுக்கு மட்டும் தான் பிடிக்க தெரியாது. நிறைய தெரியும். ஜாக்கிரதை இருக்கும். ஓகே ஓகே சரி. கொஞ்சம் தூங்குமா? போதும் போதும். நீங்க தூங்குறது தெரியலையே. பத்தாது பத்தாது. எனக்கு எப்போ நான் அரை நாள் தான் இருக்கேன். நாளுக்கு அதனால தான் நீ ஃபீல் பண்ணி நான் சொல்லுவேன். அப்புறம் அப்புறம் தகவல் சரி சரி ஓகே தானே? சமத்து போதும் போதும். கொஞ்சம் கிடையாது. சரி ஓகே. நீங்க பாத்தியா? தூங்கத்துக்கு அடுத்து இறந்தாலும் அழகாம தான் தூங்கிச்சு.
என்கிட்ட எஸ்கேப் ஆகுதுன்னு இவ்வளோ ஆகும். இப்படி விட்டாங்களாம் கடத்திட்டு போயிட வேண்டியதான். இன்னும் என்ன செஞ்சாலும் மேடம் வீட்டா இருக்காங்க. தூக்கிட்டு வந்து கூட தெரியாத அளவுக்கு தூங்குற வெளியே பக்கத்துல போட்டு இருக்கு. இதுல மட்டும் விவரமா தடுத்து வச்சிருக்காரு. உங்களுக்கு கூட கை சேஃப்டியா இருக்கு. யாரும் கிட்ட வரக்கூடாது. எடுத்து வைக்கலாமா? சரி அவங்க போட்டு தூங்குறாங்களா அது போதும். ஐயோ படுத்துறவுமே இல்லையே. தூக்கிட்டு வந்துச்சு போல. என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. தெரிஞ்சுக்கிறானுங்களா தெரிய மாட்டேங்கிறானுங்களா? எங்க ஓட்டிட்டு போய் நிறுத்தி முடிச்சு தூண்டு பாரு. தப்பிக்கிறதுக்குள்ள என்ன பயம் உங்களுக்கு? நான் விட்டு போயிடுவேன்னு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஆயிரம் பேசிட்டு இருந்தேன். எப்படி தூங்கணும்னு தெரியல. லக்கேஜ் எடுக்க அவ்வளோ நேரம் ஆச்சு. சீக்கிரம் எடுத்துட்டு வந்துருக்கணும்ல. லேட்டா எடுத்ததுனால தான் நான் தூங்கினேன். ஏன்னா நான் தூங்கி இருக்க மாட்டேன். இந்த காரணம் நான் இல்லை. என்ன பிடிச்சி எல்லாரும் எங்கேக்குள்ள வெளியே போயிட்டேன். என்ன பிரச்சனை இருக்கும். லவ் யூ பாய். மீதியா இவங்க பார்த்துக்கலாம்.